குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸி மேத்தமேட்டிக்ஸ் பேப்பரில் வந்து 5th யூனிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 5th யூனிட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷன் வந்து இண்டிவிஜுவல் டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம். ஸோ இண்டிவிஜுவல் டெசிஷன் மேக்கிங், மல்டி பர்சன் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து 2 டைப்ஸ் உண்டு மெயினாக. ஸோ இதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா வந்து என்னது? ஸோ முடிவு எடுக்கிறது அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் வந்து நமக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா, ஸோ எந்த சாய்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை வந்து நம்ம சில சமயம் வந்து மேக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரியல் லைஃப்லேயே சப்போஸ் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வீடு தேடிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் வந்து உங்களுக்கு வீடு வந்து கிடைக்குது. அப்போ நீங்கள் எந்த வீட்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து திங்க் பண்ணி ஒரு டிசைட் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங். ஸோ இன்னொரு சிச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் 12th முடித்து காலேஜுக்கு ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ ஜாயின் பண்ணும்போது ஒரு 2-3 காலேஜஸை பார்க்குறீங்க. அந்த காலேஜஸில் வந்து பெஸ்ட்டு கோர்சஸ் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அந்த காலேஜஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. ஸோ இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எந்த காலேஜை சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ அது வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங். ஸோ இந்த மாதிரியான டெசிஷன் மேக்கிங் வந்து நிறைய வந்து நம்ம லைஃப்பில் வந்து வரும். ஸோ அதுக்கு வந்து அது ஓரியன்டாக தான் வந்து ஃபஸியை வந்து நம்ம அப்ளை பண்ணி டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ தேர் ஆர் செவரல் ஃபஸி model decision making in which relevant goods and constraints are expressed in terms of fuzzy sets. There are several model decision making problems. நிறைய மாடலில் ஃபஸி மாடலில் இருக்குது டெசிஷன் மேக்கிங்க்கு. ஸோ இது மாதிரி நம்ம சொன்ன மாதிரி வீடுங்கிறது ஒரு டெசிஷன் மாடலாக இருக்கலாம், அல்லது வந்து காலேஜை சூஸ் பண்ணுறது ஒரு டெசிஷன் மாடலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் வந்து நிறைய ஃபஸி மாடல்ஸில் வந்து இருக்குது. ஸோ அதில் ரெலவெண்ட் கூட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் வந்து ஃபஸி செட்டாக இருக்கும். Also, we can determine a decision by appropriate aggregation of these fuzzy set. ஸோ இதுக்கு வந்து அக்ரிகேட் மாடல் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து appropriate aggregate மாடல் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு டெசிஷனை வந்து determine பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். Therefore, a decision situation can be characterized by the following components. ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங்க்கு வந்து 3 காம்பனன்ட்ஸ் வந்து மெயினாக தேவைப்படுது. ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா the set of possible events அல்லது actions. ஸோ ஒரு ப்ராப்ளமோட செட் ஆஃப் பாசிபிள் ஈவெண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்னது த செட் ஆஃப் கோல்ஸ், நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஈச் ஆஃப் விச் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபஸி செட்ஸ் டிஃபைன்ட் ஆன் ஏ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு காலேஜை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கோர்ஸ் தான் தேவை அப்படின்னா அப்போ அந்த கோர்ஸுங்கிறது தான் வந்து உங்களோட கோல். ஓகேவா? ஸோ அப்போ அந்த கோர்ஸ் வந்து எந்த காலேஜஸில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஃபஸி செட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ மூணாவது என்னதுன்னா செட் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். செட் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் காலேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணுன்னா அதில் கோர்ஸ் மட்டும் இருக்குதா அப்படின்ட்டு பார்த்தா போதாது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் அந்த காலேஜில் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். அப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூ வந்து பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். டிசிப்ளின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்னவாக எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா வந்து கன்ஸ்ட்ரைன்ட்ஸாக வந்து எடுத்துக்கிடுவோம். ஸோ a set of constraints each of which is expressed by a fuzzy set is defined on A. ஸோ அப்போ இந்த மூணுமே வந்து நமக்கு தேவைப்படும். செட் ஆஃப் பாசிபிள் ஈவெண்ட்ஸு, செட் ஆஃப் கோல்ஸு, செட் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஸோ இது மூணுத்தையும் வச்சுக்கிட்டு நம்மளால் ஒரு டெசிஷனை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு. Let Gi dash and Cj dash be the fuzzy sets defined on the set xi and yi respectively. ஸோ இந்த xi yi அப்படிங்கிற இந்த செட்டுக்கு கிறிஸ்ப் செட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக Gi dash and Cj dash அப்படிங்கிற 2 ஃபஸி செட்டை வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து these also assume that these fuzzy sets represents goals and constraints expressed by the decision makers. So இந்த fuzzy sets இருக்குல்ல gi dash
டேஷும். ஸோ இது வந்து ரெப்ரசன்ட்ஸ் த கோல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ். இந்த கோல்ஸையும் கன்ஸ்ட்ரைன்ஸையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னா வந்து அசியூம் பண்ணிக்கிடுவோம். Then for each I comma j belongs to n, the meaning of action in a set A in terms of xi and yj can be defined by the function. So the meaning of the action in a set A. So set A க்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம இந்த கோல்ஸும் கன்ஸ்ட்ரைன்ஸும் வச்சுருக்கோம்ல. ஸோ இந்த கோல்ஸுக்கும் கன்ஸ்ட்ரைன்ஸுக்கும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ என்னது அப்படின்னா gi is a function from A to xi அப்படின்னும் cj is a function from A to yj அப்படின்னு வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். And express the goals gi and constraints cj by the composition of gi with gi dash and composition of cj with cj dash. So express the goals gi and constraints cj. Express the goal gi. So giங்கிறது என்னது அப்படின்னா composition of gi with cj gi dash. giஐயும் gi டேஷையும் வந்து காம்போசிஷன் பண்ணி giங்கிற கோலை வந்து நம்ம எழுதுவோம். அதை மாதிரி cjவையும் cj டேஷையும் வந்து காம்போசிஷன் கொடுத்து நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா வந்து cjவை வந்து நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா gi இஸ் ஈக்குவல் டு gi டேஷ் ஆஃப் gi ஆஃப் ஏ அப்படின்னும் அண்டு cj ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு cj டேஷ் ஆஃப் c ஆஃப் ஏ அப்படின்னும் வந்து இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்மளால் எந்த ஒரு ப்ராப்ளமுக்குமே வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங்கை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். So next definition என்னது அப்படின்னா given a decision situation characterized by the fuzzy set A, gi for I belongs to n and cj j belongs to n, a fuzzy decision is conceived as fuzzy set on A. So fuzzy decisionக்கு தான் இது வந்து டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ ஒரு டெசிஷன் சிச்சுவேஷன் வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு டெசிஷனை எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்கள் கையில் இருக்குது. characterized by the fuzzy set A. ஸோ fuzzy set characterization மூலமாக நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் வந்து எடுக்கணும். giங்கிறது வந்து cjங்கிறது வந்து characterized by the set A, gi and cj மூணுத்தையும் மூணு கேரக்டரைசேஷனை வச்சுக்கிட்டு A, அதுக்கப்புறம் கோல்ஸு, அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ். ஸோ இது மூணுத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஸோ அந்த டெசிஷனை வந்து நம்ம ஃபஸி டெசிஷன் அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா இஸ் கன்சீவ்ட் ஆஸ் அ ஃபஸி செட் ஆன் ஏ தட் சைமல்டேனியஸ்லி சாட்டிஸ்ஃபைஸ் த கிவன் கோல்ஸ் அண்ட் த கன்ஸ்ட்ரைன்ஸ் சிஜே. ஸோ அந்த டெசிஷன் வந்து உங்களோட கோல்ஸ் அண்டு கன்ஸ்ட்ரைன்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதாக வந்து இருக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வீடு பார்க்குறீங்க, அந்த வீடு வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்குறீங்க. அதை மாதிரி உங்களோட ரெண்டல் வந்து ஒரு 10,000 to 15,000 வரைக்கும் ஹவுஸ் ரெண்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் உங்களோட டெசிஷன் வந்து இந்த கோலையும் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருக்கணும், இந்த கன்ஸ்ட்ரைண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் உங்களோட ஃபஸி டெசிஷன் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லலாம். That is, decision of A is defined by D of A, which is the minimum of infimum of G of A, infimum of Cj of A. So அந்த கோல்ஸில் எல்லாத்துலேயும் வந்து இன்ஃபிமம் பார்க்கணும், கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாத்துலேயும் இன்ஃபிமம் பார்க்கணும். ஸோ அதுலேயும் வந்து மினிமம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மினிமம் வேல்யூவை தான் வந்து நம்ம டெசிஷனாக வந்து எடுத்துக்கிடுவோம். Provided that the standard operator of fuzzy intersection is employed. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸி டெசிஷனுக்கு வந்து டெஃபினிஷன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஆஃப் வெயிட்டட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ வெயிட்டட் கோஎஃபிஷியன்ஸோட யூஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, the fuzzy model can be extended to accommodate the relative importance of various goals and constraints by the use of weighted coefficients. அதாவது fuzzy மாடல் இருக்குல்ல, அந்த மாடலை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ எதுக்கு அப்படின்னா, it accommodate the relative importance of various goals and constraints. ஸோ various goals and constraintsக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம ஃபஸி மாடலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ எதை யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வெயிட்டட் கோஎஃபிஷியன்ட்ஸ், அதாவது கிறிஸ்ப் செட்டுக்கு வெயிட்டட் கோஎஃபிஷியன்ட்ஸை கொடுத்து ஃபஸி செட்டாக வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஃபஸி செட் வந்து இந்த கோல்ஸையும் கன்ஸ்ட்ரைன்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதாக வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸில் வந்து நம்ம டெசிஷனை வந்து எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா, டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஓவர் ஐ யூஐ ஜிஐ ஆஃப் ஏ ப்ளஸ் சமேஷன் ஓவர் ஜே விஜே சிஜே ஆஃப் ஏ அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ எப்படி எழுதுகிறோம், சமேஷன் ஓவர் ஐ யூஐ சிஜிஐ ஆஃப் ஏ ப்ளஸ் சமேஷன் ஓவர் ஜே விஜே சிஜே ஆஃப் ஏ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். வேர் யூஐ விஜே ஆர் த நான் நெகட்டிவ் வெயிட்ஸ் அட்டாச் டு ஈச் ஃபஸி செட் அண்ட் சமேஷன் யூஐ ப்ளஸ் சமேஷன் விஜே இஸ் ஈக்குவல் டு 1. இதையும் வந்து நம்மளோட யூஐ விஜே அப்படிங்கிறது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதாக வந்து இருக்கணும். ஸோ ஒரு ரிமார்க் என்னது அப்படின்னா, ஃபார்முலா 1 கேன் ஆல்சோ பி ரிட்டர்ன் as ஃபார்முலா 1ன்னா இதுதான், டெசிஷன் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஓவர் ஐ ஜிஐ ஆஃப் ஏ ப்ளஸ் சமேஷன் ஓவர் ஜே விஜே சிஜே ஆஃப் ஏ இருக்குல்ல. ஸோ இதை வந்து நம்ம வேறு மாதிரி எப்படி எழுத முடியும் அப்படின்னா, டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஓவர் ஐ GI UI of A plus summation over J CJ VJ of A அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி in 1970 Bellman and Zadeh suggest a fuzzy decision making model in which relevant constraints and goals are expressed in terms of fuzzy sets. So 1970ல தான் பெல்மேன் அப்படிங்கிறவரும் ஜடேங்கிறவரும் வந்து ஃபஸி செட் மாடலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, டெசிஷன் மேக்கிங் மாடலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங் மாடலில் வந்து கன்ஸ்ட்ரைன்ஸும் கோல்ஸும் வந்து ஃபஸி செட்ஸை வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னா, ஒன்ஸ் எ ஃபஸி டெசிஷன் ஹேஸ் பீன் அரைவ்டு இட் மே பி நெசசரி டு சூஸ் த best single crisp alternative to the fuzzy set. ஸோ ஃபஸி டெசிஷன் வந்து நம்ம கிடச்சிருச்சு அப்படின்னா, ஸோ இட் மே பி நெசசரி. என்ன நெசசரி அப்படின்னா, பெஸ்ட் கிறிஸ்ப் ஆல்டர்னேட்டிவ் என்ன, ஃபஸி செட்டுக்கு கரஸ்பாண்டிங்கான கிறிஸ்ப் செட் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து நம்ம தியரியாக பார்த்தா ஒன்றும் புரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, சப்போஸ் தட் an individual needs to decide which of the 4 possible jobs A1, A2, A3, A4 to choose. ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஜாப் வந்து ஒரே நேரத்தில் கிடைக்குது. A1, A2, A3, A4 அப்படிங்கிற 4 ஜாப் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ எந்த ஜாபை வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. Assume that the salary of each job is given by the assignment. ஸோ salary வந்து ஒவ்வொரு ஜாபுக்கும் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து 40,000, 45,000, 50,000, 60,000 அப்படின்ட்டு 4 ஜாபுக்கு வந்து 4 கொடுக்குறாங்க. Assume that the individual assigns to the 4 jobs. ஸோ 4 ஜாபில் ஏதாவது ஒரு ஜாபை வந்து அவங்க சூஸ் பண்ணணும். The following grades is the fuzzy set of the job. ஸோ ஃபஸி செட்டு இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஃபஸி செட்டு வேறு கொடுத்துருக்குறாங்க. C1 அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபஸி செட்டு. த டிரைவிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் த 4 ஜாப் அதுவும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ C2ங்கிற கன்ஸ்ட்ரைண்ட் வந்து டிஸ்டன்ஸை வந்து டிஃபைன் பண்ணக்கூடியது. C1ங்கிற கன்ஸ்ட்ரைண்ட் வந்து சேலரியை வந்து டிசைட் பண்ணக்கூடியதாக வந்து இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா, சூஸ் எ ஜாப் தட் ஆஃபர்ஸ் ஹை சேலரி, இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வித் க்ளோஸ் டிரைவிங் டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஜாபை வந்து சூஸ் பண்ணணும். எப்படின்னா சேலரியும் கூட இருக்கணும், அதை மாதிரி அது வந்து நமக்கு பிடிச்ச ஜாபாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸு கம்மியாக இருக்கிறதாகவும் இருக்கணும்.
ஸோ அப்போ வந்து 4 ஜாபில் வந்து எந்த ஜாபை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம டேப்லேஷனாக வந்து கொடுப்போம். ஸோ டேப்லேஷனாக கொடுக்கும்போது வந்து 4 ஜாப் இருக்கா, A1 A2 A3 A4 அப்படிங்கிற 4 ஜாப் இருக்குது. இதுக்கு கரஸ்பாண்டிங்கான கன்ஸ்ட்ரைன்ஸ் என்னது இருக்குது அப்படின்னா வந்து சேலரி இருக்குது, அப்புறம் டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து இருக்குது, இன்ட்ரெஸ்டிங் எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு இருக்குது. ஸோ சேலரி வந்து என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து 40,000 கொடுத்துருக்குறாங்க, 45,000 கொடுத்துருக்குறாங்க, 50,000 கொடுத்துருக்குறாங்க, 55,000 வந்து கொடுத்துருக்குறாங்க, 60,000 கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா சேலரிஸ். டிஸ்டன்ஸ் வந்து 27, இதுக்கு வந்து 7.5 கிலோமீட்டர், இது வந்து 12 கிலோமீட்டர், இது வந்து 2.5 கிலோமீட்டர் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் பார்த்தா இது வந்து 2 ஸ்டார் கொடுக்கலாம், இதுக்கு வந்து 3 ஸ்டார் கொடுக்கலாம், இது ரெண்டுத்துக்குமே வந்து சிங்கிள் ஸ்டார் தான் வந்து கொடுக்க முடியும். அப்போ A1 அப்படிங்கிற ஜாப் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 40,000 சேலரி, 27 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, 2 ஸ்டார் வந்து கொடுக்க முடியும். A2ங்கிற ஜாபுக்கு வந்து 45,000 சேலரி, 7.5 கிலோமீட்டரு, இதுக்கு வந்து 3 ஸ்டார் கொடுக்க முடியும். A3 பார்த்தோம் அப்படின்னா அது 50,000 சேலரி, 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, சிங்கிள் ஸ்டார் தான் வந்து கொடுக்க முடியும். அதே A4 பார்த்தோம் அப்படின்னா அது 60,000 சேலரி, 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, சிங்கிள் ஸ்டார் தான் வந்து கொடுக்க முடியும். ஸோ இதில் வந்து பெஸ்ட்டு ஜாப் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம கரஸ்பாண்டிங்காக ஒரு ஃபஸி செட்டு வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸி செட்டு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஹை சேலரின்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஹை சேலரிக்கு நம்ம ரேஞ்ச் என்ன கொடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு 35,000லேருந்து ஒரு 55,000 வரைக்கும் வந்து ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். அதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஜாபுங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரைண்ட்டு. டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து டிஸ்டன்ஸை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னா இந்த ஜாபில் வந்து எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ பார்க்குறதுக்கு இதுக்கு வந்து நம்ம ஒரு கரஸ்பாண்டிங்காக ஒரு ஃபஸி செட்டை வந்து டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸி செட் இதுக்கு கரஸ்பாண்டிங்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து A1 A2 A3 A4 அப்படிங்கிறது வந்து 4 ஜாப் இருக்குது. கன்ஸ்ட்ரைண்ட் வந்து சேலரி, அதுக்கப்புறம் வந்து டிஸ்டன்ஸு, இன்ட்ரெஸ்ட் 3 இருக்குதா. ஸோ இதுக்கு நான் வேல்யூஸ் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னா A1ங்கிற ஜாபுக்கு 40,000 சேலரியா, அதுக்கு சம் 0.11 அப்படிங்கிற மாதிரி வேல்யூ கொடுத்துக்கிறேன். ரெண்டாவதுக்கு வந்து 45,000 சேலரியா, அதுக்கு ஒரு 0.3 அப்படிங்கிற மாதிரி வேல்யூ கொடுத்துக்கிறேன். தேர்டு ஜாபுக்கு வந்து 50,000 சேலரியா, அதுக்கு வந்து ஒரு 0.48 அப்படிங்கிற மாதிரி வேல்யூ கொடுத்துக்கிறேன். கடைசி ஜாபுக்கு 60,000 சேலரியா, அதுக்கு வேல்யூ வந்து 0.8 கொடுத்துக்கிறேன். ஸோ ரிமெம்பர் இந்த வேல்யூஸ் எல்லாமே நானாக எடுத்துக்கக்கூடிய வேல்யூஸ் தான். ஓகேவா, ஃபஸினாலே க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 to 1 இருக்கணும். ஸோ 0 to 1 இருக்கிற மாதிரி இந்த வேல்யூஸ் நானாக தான் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் இருந்தால் பெட்டர் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். A1ங்கிற ஜாபுக்கு வந்து நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா 27 கிலோமீட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து நான் 0.1 வந்து வேல்யூ கொடுக்க போகிறேன். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து அதிகம்ல 27 கிலோமீட்டர்னால் அதனால குறைச்சி வேல்யூவை கொடுக்குறோம். ஸோ அதை மாதிரி வந்து ரெண்டாவது வேலைக்கு வந்து 7.5 கிலோமீட்டர் தான் கொடுத்துருந்தாங்க, அதனால அதுக்கு 0.9 வந்து நம்ம வேல்யூ கொடுக்கலாம், ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து கம்மி. மூணாவது வேலைக்கு வந்து 12 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால நான் அதுக்கு வந்து 0.7 அப்படின்ட்டு கொடுக்க போகிறேன். நாலாவது வேல்யூக்கு 2.5 கிலோமீட்டர் தான், ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ், அதனால 1ங்கிற ஃபுல் வேல்யூவே கொடுத்துக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூக்கு 0.2 ஸ்டார் கொடுத்துருந்தாங்களா, அதனால அதுக்கு ஒரு 4 கொடுக்குறேன். மூணாவதுக்கு 0.3 ஸ்டார் கொடுத்துருந்ததுனால 6ன்னு கொடுக்குறேன். அடுத்த ரெண்டுக்கும் 0.1 தான் வந்து ஸ்டாருன்னு கொடுத்துருக்கிற, 0.1 ஸ்டார் தான் கொடுத்ததுனால அதுக்கு 0.2 அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி கொடுத்தா அப்படின்னா டெசிஷன் வந்து ஒவ்வொரு ஜாபுக்கும் நான் தனித்தனியாக பார்க்கணும். ஸோ டெசிஷனுக்கு வந்து ஃபார்முலா நம்ம பார்த்தோம்ல, DI of AIங்கிறது என்னது அப்படின்னா மினிமம் ஆஃப் G of AI, மினிமம் ஆஃப்
CI of AI அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அதாவது D of A1 பார்த்தோம் அப்படின்னா மினிமம் ஆஃப் என்னதுன்னா ஆக்சுவலாக இந்த மூணுத்தில் மினிமம் அப்படின்னு ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த மூணில் மினிமம் வேல்யூவை தான் வந்து நம்ம பார்க்கணும். D of A1ங்கிறது அதாவது 0.11 0.1 0.4. ஸோ இந்த மூணுத்தில் மினிமம் என்னன்னு பார்க்கணும். இந்த மூணில் மினிமம் வந்து 0.1. சிமிலர்லி D of A2னா A2ல் மினிமம் எதுன்னு பாருங்கள். A2ல் மினிமம் வந்து 0.3. அதை மாதிரி A3ல் மினிமம் என்னது அப்படின்ட்டு பாருங்கள். A3ல் மினிமம் வந்து 0.2. A4ல் மினிமம் என்ன அப்படின்ட்டு பாருங்கள். A4ல் மினிமமும் வந்து 0.2. ஸோ இப்போ இது எல்லாத்துலேயும் வந்து மேக்ஸிமம் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து 0.3 தான் வந்து மேக்ஸிமம். ஸோ அதனால் A2வை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து பெஸ்ட்டு ஜாப் அப்படின்ட்டு சொல்லலாம். தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா A2 இஸ் த மோஸ்ட் டிசைரபிள் ஜாப் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ இதை மாதிரி வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா எந்த ஆப்ஷனை வந்து பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸி கான்செப்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பொறுத்த வரையில் அந்த D of AIக்கு தான் ஃபார்முலா முக்கியம். ஸோ D of AIங்கிறது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா மேக்ஸிமம் ஆஃப் மினிமம் ஆஃப் ஆல் ஏஐஸ் மினிமம் ஆஃப் ஆல் ஏஐஸ் தான் வந்து DIA. இந்த மேக்ஸிமம் ஆஃப் D of AI தான் வந்து பெஸ்ட்டு சூட்டபிள் டெசிஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ பெஸ்ட்டு சூட்டபிள் டெசிஷனுங்கிறது வந்து மேக்ஸிமம் ஆஃப் D of AI. D of AIங்கிறது என்னது அப்படின்னா மினிமம் ஆஃப் AI. D of A1னா A1 எல்லாத்துலேயும் மினிமம் எதுவோ அது. D of A2னா A2ல் மினிமம் எதுவோ அது. ஸோ அதை மாதிரி. ஸோ அப்போ மேக்ஸிமம் ஆஃப் D of AI தான் வந்து பெஸ்ட்டு சூட்டபிள் டெசிஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இண்டிவிஜுவல் டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம இண்டிவிஜுவல் டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து இந்த கிளாஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து மல்டி பர்சன் டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து ஒரு செக்ஷன் இருக்கிற மாதிரி அடுத்த செக்ஷனில் வந்து மல்டி பர்சன் டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் உண்டு. ஸோ இதனோட தியரி பார்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டு யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கக்கூடியது. ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம்.